பல் ஆட்டமா இல்லை பல் கூச்சமா இவைகளுக்கு ஒரே நாளில் நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பல்பொடி மருந்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் என்னென்ன மூலிகை சேருது, எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் வாங்க பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோங்க. சொத்தப்பல், அதே போல் பல் ஆட்டம், நீர் வடிகிறது, அதே போல் பலவிதமான பல் பிரச்சனைக்கு நம்ம எப்படியெல்லாம் பல் பொடியை நம்மளே எப்படி செஞ்சு பயன்படுத்தலான்றதை பார்க்கலாங்க. நேயர்களே, இந்த பல் சார்ந்த வலி பார்த்தீங்கன்னாக்கா பல் வீங்கிடுங்க, அதே போல் பல் ஆட்ட வரங்க, அதே போல் வயதானாலும் இந்த ஒரு ஊட்டச்சத்து கால்சியம் குறைபாட்டினால கூட பல் ஆட்டங்கள் வரலாங்க. ஸோ நேயர்களே, இந்த பல் ஆட்டத்துக்கு பல் உறுதியாக இருக்கணும், எப்பவுமே நான் எதனா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு இயற்கையாக மூலிகை பட்டைகளையும் வேர்களையும் வச்சு பயன்படுத்தி சூர்ணமாக்கி நீங்கள் காலையில் பல் எப்படி தேய்க்கிறீங்க அப்படி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அற்புதமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாங்க. இன்னைக்கு என்ன பார்க்குறேன்னாக்கா என் கையில் இருக்கிறது ஒரு 2 மூலிகை வச்சுட்டுக்கிறேங்க. நேரில் பாருங்க, இது நாய் உருவி வேருங்க. இது நாய் உருவி பார்த்தீங்கன்னாக்கா இது சிவப்பான ஒரு தாங்க பாருங்க. இது வேறு, இந்த வேறு எடுத்து நல்லா அலசி வெயிலில் போட்டு காய வச்சுக்கலாங்க. அதே போல் வேப்பம்பட்டையை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வேப்பம்பட்டையை காய வச்சுக்கணுங்க. கருவேலப்பட்டை அது எடுத்து காய வச்சுக்கணுங்க. அதே போல் நம்ம வெல்வேலப்பட்டையை எடுத்துக்கணுங்க. நேர்களே, இது போன்ற சில கடைச்சரக்குங்களே சேர்த்துக்கணுங்க. என்னென்ன கடைச்சரக்கு சேர்க்கலாம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னாக்கா கடுக்காய் சேர்த்துக்கலாங்க, அதே போல் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாங்க, அதே போல் காசி கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இவங்களெல்லாம் சேர்த்துட்டு இந்த பட்டைகள் நாய் உருவி வேறு, அதே போல் வேப்பம் பட்டை, கருவேலம் பட்டை, அதே மாதிரி உங்களுக்கு வெல்வேலம் பட்டை, ஆலமர கொழுந்து, இவைகளெல்லாம் வைத்து காய வச்சு எடுத்து இடித்து பொடியாக வச்சுட்டு நீங்கள் காலையில் பல்ல வலிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அப்படியே தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிடுங்க. பல்லெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் ஈறுகள் பலவீனம் இல்லைனாக்கா பல் ஆட்ட வருங்க, ஈறுகள் பலம் பெறும். பல்வலி இருந்தாலோ இல்லை பல்லில் பார்த்தீங்கன்னாக்கா சில கருப்பான ஒரு பூச்சிகள் அடிச்சிருந்தாலோ இவைகள் அனைத்துமே மாற்றக்கூடியதாங்க இந்த பல்பொடி. இது பல்பொடி இல்லைங்க, பல்பொடி மருந்துன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு பலன் கொடுக்கக்கூடியதான். பாருங்கள், நான் இந்த ஒரு பல்பொடியை நான் நேயர்களுக்கு கொடுக்கும்போது நேயர்கள் மீண்டும் மீஞ்சி நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு பயன், சந்தோஷமாக ஒரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்டுருக்குங்க. பல்வலியாக இருந்தாலும் சரி, பல் ஊத்தமாக இருந்தாலும் சரி, சொத்தை பல் இருந்தாலும் சரி, பல் ஆட்டம் இருந்தாலும் சரி, ஈறு பலவீனமாக இருந்தால் அது ரத்த கசிவு இருந்தாலும் சரி, இவங்களை அற்புதமாக மாற்றக்கூடியது தாங்க இந்த பல்பொடி மருந்து. இந்த மருந்தை எடுத்து காலையில் நீங்கள் ஒரு சிட்டி கலவை தாங்க பயன்படுத்த முடியும். ஒரு சிட்டி கலவை எடுத்து காலையில் நீங்கள் பல்லு தேய்க்கலாம். சிலருக்கு இல்லைங்கய்யா எனக்கு பல் வலி இருக்குது, அதே மாதிரி பல்லில் வீக்கம் இருக்குதுனாக்கா ஒரு 3 நாளைக்குங்க காலை மதியம் இரவு இந்த ஒரு சிட்டிக்கு பொடி எடுத்து கையில் தேய்ச்சிட்டு வெந்நீரில் உப்பு கொஞ்சம் போட்டு வாய் கொப்பிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா 3 நாளில் நல்லா மாற்றம் கிடைக்குங்க. பல் வலி, பல் சொத்தை இறுகி போகுது, அதே போல் பல்லுகள் ஈறுகளில் சந்து பல்லு விழுந்து அந்த சந்து பல்ல ஏதாவது நம்ம இறைச்சி சாப்பிடும் அரைச்சிட்டு பெரிய வலி, இதில் அனைத்துமே 3 நாளில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த ஒரு பொடியை நீங்கள் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்கா ஒருத்தரை நீங்கள் பல் தொலைக்கணுனாக்கா ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த பல் தேய்க்கலாங்க. அற்புதமான ஒரு இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு பல்பொடி மருந்துங்க. நீங்களே செஞ்சு பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.